ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை. நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் வந்து செட் லாங்குவேஜ்னால் கனமொழி. இப்போது செட்டுக்குள்ளே டெஃபினேஷன் பார்ப்போம். எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கனம். இப்போ நான் இங்கே ஒரு செட்டு எழுதியிருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட்டு எழுதியிருக்கேன். எக்ஸு ஒய் இசட்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ் ஒய் இசட்லாம் என்னது? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்ஸில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் தான் என்னது எக்ஸ் ஒய் இசட். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை பார்த்த உடனேயுமே அது என்னது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக கிளியராக சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னது ஒரு இது செட் இல்லை அப்படின்னா நம்மளால் அது ஈஸியாக ஒரு கேட்டகரியாக சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொருளுக்கு முன்னாடி நல்ல, அழகிய, பியூட்டிஃபுல் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவங்க வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு செட்டு கிடையாது. ஏன் அது வந்து ஒரு செட்டு கிடையாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அந்த படம் பிடிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காமனாக சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ அதுக்கு பதிலாக படங்களின் தொகுப்பு அதெல்லாமே ஒரு செட்டாக எழுதுகிறோம் அப்படின்னா அது ஓகே. ஏன்னா அதெல்லாம் பார்த்த உடனேயே அதெல்லாம் என்னது மூவிஸில் வந்துடும், சரியா? ஆனால் ஒரு நல்ல மூவி, ஒரு நல்ல படங்களின் தொகுப்பு அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்கும் அது மாறுபடும். அப்படி இல்லாமல் எல்லாமே காமனாக எல்லாருக்குமே அது செட் ஆகிற மாதிரி, புரிகிற மாதிரி நம்ம ஈஸியாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது ஒரு செட்டு. கர்லி ப்ராக்கெட் இந்த மாதிரி போடணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும், சரியா? இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் போட்டு உள்ளக்க நம்ம செட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோமோ அதெல்லாம் எழுதணும். இப்போது ஒரு செட்டை எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்குல்ல கேபிட்டல் லெட்டர்ஸ் ABCD அப் டு XYZ இருக்குல்ல, அந்த இதில் வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எலமெண்ட்னா என்னது? இப்போ இந்த செட்டுக்குள்ளே இருக்குல்ல இந்த நம்பர்ஸ் இதெல்லாமே என்னது எலமெண்ட்ஸ். ஏயோட இப்போ எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் ஏ செட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஏங்கிற எலமெண்ட் எதில் இருக்குது? ஏங்கிற செட்டில் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி செட்டுக்குள்ளே இல்லாத ஒரு எலமெண்ட்டை எப்படி எழுதுறது அப்படி ஸ்மால் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அதாவது ஏங்கிற எலமெண்ட் ஏங்கிற செட்டுக்குள்ளே இல்லை, இருக்குது. அதாவது ஒரு செட்டுக்குள்ளே அந்த எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி போடணும். ஒருவேளை அந்த செட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி க்ராஸ் பண்ணால் அது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு, ஓகேவா? இப்போது நம்ம இந்த வீடியோவில் செட்டுனா என்ன, செட்டுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிறைய மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.